Hello students, நம்ம வெக்டர் அல்ஜிப்ரால இருந்து வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு பார்த்தோம். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டில் என்ன பார்த்தோம்? ஏ டாட் ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த டாட் ப்ராடக்ட்டுக்கு பதிலாக கிராஸ் ப்ராடக்ட்டையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது நம்ம என்னென்னு சொல்லுவோம்? வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். சரியா? வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஆர் நம்ம இந்த ஆர்டரில் எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். ட்ரிபிள் ப்ராடக்ட் 3 வெக்டார்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 3 வெக்டார்ஸில் எந்த ஆர்டரில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா இந்த 2 வேல்யூஸ் ஆர் நாட் ஈக்குவல். ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட் எப்போவுமே நம்ம அசோசியேட்டிவ்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? உங்களுக்கே தெரியும் ஐ இன்ட்டு ஐ டாட் ஐயை நம்ம 1ன்னு சொல்லுவோம். ஐ கிராஸ் ஐ அப்படின்றது 0ன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாடல் அந்த ஆர்டரில் நம்ம எடுத்துக்கும்போது இன் ஐ கிராஸ் ஜே ஈக்குவல் டு கேன்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி ஜே கிராஸ் ஐன்றதை மைனஸ் கேன்னு எடுத்துக்குவோம். ஸோ நம்ம கிராஸ் ப்ராடக்ட்டை எப்போவுமே நம்ம காம்படேட்டிவ்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி கிராஸ் ப்ராடக்ட்டை நம்ம என்னென்னு சொல்ல முடியாது? அசோசியேட்டிவ்னு சொல்ல முடியாது. வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் இஸ் நாட் அசோசியேட்டிவ். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி தியரம் படிச்சிருப்போம். டாட் ப்ராடக்ட்டில் படித்த மாதிரியே தான் இதுலேயும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தியரம் கொடுத்துருக்காங்க? A1 + A2 2 வெக்டார்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வேன்? ஏ வெக்டார் A1 வெக்டார் கிராஸ் பி கிராஸ் சி, A2 வெக்டார் கிராஸ் பி கிராஸ் சி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். அதே சேம் கான்செப்ட் தான். ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளை ஆகிருக்கு, ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் மல்டிப்ளை ஆகிருக்குன்னா நம்ம அதை காமனாக அவுட் சைடு எடுத்துக்குவோம். அதே மாதிரி நம்ம அடிஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வெக்டார்ஸை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுவோம். சேம் கான்செப்டே தான் இங்கே கிராஸ் ப்ராடக்டில் இருக்குது. சரியா? வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கும் ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸ்கேலார் ட்ரிபிள் ப்ராடக்டில் நம்ம என்ன செய்வோம்? ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி வெக்டார் சொல்லுவோம். இங்கே டாட் ப்ராடக்ட்டும் இருக்கும், கிராஸ் ப்ராடக்ட்டும் இருக்கும். இங்கே வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்டில் என்ன இருக்கும்? ஒன்லி கிராஸ் ப்ராடக்ட் தான் இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் எக்ஸ்பான்ஷன். இப்போ நம்ம ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி அது நம்ம பாக்ஸ் வெக்டார்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி இந்த வெக்டார் இந்த பாக்ஸ் வெக்டாரில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா A1 A2 A3 B1 B2 B3 C1 C2 C3 3 வெக்டார்ஸ் நம்ம ஆர்டராக எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பேன்ஷன் எப்படி இருக்குது? டாட் ப்ராடக்டில் இருக்குது. A வெக்டார் கிராஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் இஸ் ஈக்குவல் டு A டாட் C இன்ட்டு B வெக்டார் A டாட் B இன்ட்டு C வெக்டார். இப்போ இந்த 2 வெக்டார்ஸ் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படின்னா A டாட் C நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டரை நீங்கள் எடுத்துக்கும்போது A டாட் B இன்ட்டு C A டாட் C இன்ட்டு B அப்படின்னு நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேணாம். இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆர்டராக இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி மைனஸ் சிம்பிள் இருக்குன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் இருக்குன்னா நம்மளுக்கு என்ன தெரியணும்? இந்த வெக்டார்ஸ் ஆர்டராக வரும் அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்கும்னு மீனிங். மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார். ரிமைனிங் நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதும்போது ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் சொல்லும்போது உனக்கு ஞாபகத்தில் வந்துடும். சரியா? ட்ரிபிள் ப்ராடக்ட் வெக்டாரில் நம்ம ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் ஏபிசி வரும்போது நம்மளுக்கு ஆர்டராக இருக்கும், முன்னாடி மைனஸ் இருக்கும். ரிமைனிங் நீ ஆல்டர்னேட்டாக மாற்றி எழுதுனீங்கன்னா உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரியா? இந்த வேல்யூவை இந்த எக்ஸ்பென்ஷனை நம்ம சம்ஸில் நிறைய பிளேஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இது என்ன எழுதுகிற? ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் பிட்வீனில் கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஏபிசி இருக்குது அப்படின்னா மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் என்ன செய்வேன்? ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார். ஸோ 2 or 3 டைம்ஸ் நீங்கள் எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா
மைண்டில் செட் ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட்டு இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கோஆர்டினேட் ஆக்சிஸ் எடுத்துக்க போகிறேன். ஏ வெக்டார் ஒரு ஆக்சிஸ், பி வெக்டார் சி வெக்டாரில் ஆக்சிஸில் மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம், எக்ஸ் ஆக்சிஸ் along the line action A vector, x axis A vectorோட line of actionல நம்ம எடுத்துக்கிறோம். next y axis chosen in a plane passing through A vector, A vectorல பாஸ் ஆகி போகணும் and parallel to B vector, parallel to B vector and z axis be chosen perpendicular to the plane containing A vector and B vector. அந்த பிளேன் ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் கண்டெயின் பண்ணுற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா எப்படி இருக்குது, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸை ஏ வெக்டாராக கன்சிடர் பண்ணுறோம். ஒய் ஆக்சிஸ் சூசன் இன் எ பிளேன் பாசிங் த்ரூ த ஏ வெக்டார் அண்ட் பேரலல் டு பி வெக்டார். ஒய் ஆக்சிஸை ஒரு வெக்டார் இருக்குது, 3 வெக்டார்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 3 வெக்டார்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வெக்டாரை நம்ம ஏ வெக்டாராக கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு y axis be chosen in the plane passing through a vector, through a vectorல பாஸ் ஆகணும். ஆனால் b வெக்டாருக்கு பேரலாக இருக்கும். இங்கே ஒரு வெக்டார் போகுது, b வெக்டார் போகுது அப்படின்னா இந்த வெக்டாருக்கு பேரலாக another y ஆக்சிஸை நம்ம செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு z ஆக்சிஸ் எப்படி செலக்ட் பண்ணணும், a அண்ட் b வெக்டாருக்கு பர்பண்டிகுலராக a வெக்டார் இருக்குது, b வெக்டார் இருக்குது. ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டுக்கும் நம்ம பர்பண்டிகுலராக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணணும். ஒரு 3 டைமென்ஷன் ஸ்பேஸை நம்ம கன்சிடர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் மைண்ட்லேயே செட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டாரை எந்த மாதிரி கன்சிடர் பண்ணுறோம், ஏ வெக்டார் a1 i வெக்டாராக கன்சிடர் பண்ணுறோம், பி வெக்டார் b1 b2 j வெக்டார் அண்ட் சி வெக்டார் c1i ப்ளஸ் c2j ப்ளஸ் c3kவாக எடுத்துக்கிறோம். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபார்முலா கிராஸ் ப்ராடக்ட்னாவே நம்மளுக்கு தெரியும். ஏ கிராஸ் பி நம்ம ஐஜேகே அதோட கோஎஃபிஷியன்ட், ஏ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் பி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ், இதோட கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஏ கிராஸ் பி எடுத்துக்கிறோம், இந்த 2 வெக்டார்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் கிராஸ் சி வெக்டார். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்குது. இந்த டிட்டர்மினண்ட்டை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு a1 b2 k கேப் கிடைக்குது. இதை நம்ம சிம்பிளை மல்டிப்ளை கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது a1 b2 இன்ட்டு c1 k இன்ட்டு i நம்ம நார்மலாக j வெக்டார்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு k வெக்டார் இன்ட்டு j வெக்டார் k இன்ட்டு j தட் இஸ் மைனஸ் i வெக்டார் சொல்லுவோமா. நெக்ஸ்ட்டு k இன்ட்டு k 0, k வெக்டார் இன்ட்டு k வெக்டார் 0. இந்த கான்செப்டில் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, a1 b2 c1 j கேப் மைனஸ் a1 b2 c2 i கேப் கிடைக்குது. சரியா? இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸில் நம்ம கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, a டாட் c இன்ட்டு பி மைனஸ் பி டாட் சி இன்ட்டு ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வெக்டார் பி வெக்டாரோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்குது, a1 b2 c1 j அண்ட் a1 மைனஸ் b2 c2 i கேப் கிடச்சிருக்கு. இது ரெண்டும் எப்படி இருக்குது, போத் ஆர் ஈக்குவல். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, இந்த ஆன்சர் கிடச்சிருக்கு. சரியா? இந்த இடத்துல நீங்கள் சம் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பி வெக்டார் சி வெக்டாருக்கு நம்மளுக்கு ஆன்சர் b1 i b1 b2 டேஷ் அண்ட் c1 c2 டேஷ் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சம் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஈக்குவலாக வந்துடும். நெக்ஸ்ட்டு a cross b cross c equal to alpha b vector plus beta c vector. ஆல்ஃபாவை நம்ம என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம், a vector dot c vector. பீட்டாவை என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம், மைனஸ்
A vector dot B vector கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இட் லைஸ் இன் த பிளேன் டு B and C. இதோட மீனிங் என்ன, நம்ம ஒரு வெக்டார் பேரலாக இருக்குது ஒரு பிளேனில் பேரலல் வெக்டார்ஸ் அப்படின்னா அதோட சம் ஸ்கேலர்ஸ் ஆட் ஆகிருக்கோ அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ஆல்ஃபா பின்றதோட ஒரு ஸ்கேலர் இந்த டாட் ப்ராடக்ட்டில் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் 5 6 நம்பர்ஸில் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எடுத்துக்கிட்டோம்னாலும் சம் ஸ்கேலார் தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஸ்கேலரை நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஒரு வெக்டாரோட சம் கான்ஸ்டன்ட் மல்டிபிளாக இருக்குது அப்படின்னா அந்த வெக்டார்ஸ் என்னன்னு சொல்லலாம், பேரலல் டு பி அண்ட் சி. ஓகேவா, இங்கே இருக்க வெக்டார்ஸ் பேரலல் டு பி அண்ட் சின்னு நம்ம சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்சோ ஷோ தட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் நம்ம ஆல்டர்னேட்டாக சொல்லும்போது ப்ளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் சொல்லும்போது முன்னாடி மைனஸ் சைன் வரும். சரியா, அந்த மைனஸ் சைனில் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் பி, அதே சேம் ஃபார்முலாவே வந்துடும். சரியா, இதே நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கே முன்னாடி ப்ரூவ் பண்ண கண்டிஷனுக்கு அது சேமாக தான் இருக்கும். சரி, இந்த கண்டிஷன் நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கோங்க, இங்கே நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லேம்டா இன்ட்டு மிடில் வெக்டார் மைனஸ் மியூ இன்ட்டு நான் மிடில் வெக்டார். இந்த பேராகிராஃபை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரியா, இது சம்ஸில் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட்டு வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாகோபி ஐடென்டிட்டி அண்ட் லெக்ரான்ஜஸ் ஐடென்டிட்டி. இது நம்ம கொஷின் கேட்பாங்க, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஜாகோபிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி தான் ஆன்சர் எழுதணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகேவா, ரொம்பவே ஈஸியானது தான். நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் வேல்யூஸில் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகும்போது ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஓகேவா, ஜாகோபிஸ் ஐடென்டிட்டி அப்படின்ட்டாங்கனாவே 3 வெக்டார்ஸ் எடுத்துக்கிறோம், ஏபிசி வெக்டார். அந்த 3 வெக்டார்ஸும் என்ன கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ஏ கிராஸ் பி கிராஸ் சி, ப்ராக்கெட்ஸ் இம்பார்ட்டன்ட், பி கிராஸ் சி கிராஸ் ஏ, சி கிராஸ் ஏ கிராஸ் பி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0 வெக்டார் கிடைக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது 3 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு இங்கே நம்மளுக்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம், ஏ கிராஸ் பி கிராஸ் சி, ஏ டாட் பி ஏ டாட் சி இன்ட்டு பி அண்ட் ஏபிசி. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம இதில் அப்ளை பண்ணும்போது பி டாட் ஏ இன்ட்டு சி அண்ட் பி டாட் சி இன்ட்டு ஏ. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்றுக்கு நம்ம சொல்லும்போது என்ன சொல்லலாம், சி டாட் பி இன்ட்டு ஏ மைனஸ் சி டாட் ஏ இன்ட்டு பி வெக்டார் சொல்லலாம் இல்லையா. ஸோ இந்த 3 வேல்யூஸையும் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டைரெக்டாக 0 கிடச்சிரும். ஓகேவா, 3 வேல்யூஸை ஆட் பண்ணும்போது ஒன்று அனதர் ஒன்றுக்கு பாசிட்டிவாக இருக்கும். சி வெக்டார் டாட் ஏ வெக்டார் இருக்குது அப்படின்னா அங்கே ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் இருக்குன்னா ரெண்டுமே காம்படேட்டிவ், டாட் ப்ராடக்ட் காம்படேட்டிவ்ங்கிறதுனால இன்டர்சேஞ்ச் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இருக்க ஸ்டெப்ஸை நீங்கள் போடணும். எல்ஹெச்எஸ் ஆட் பண்ணுறீங்க, அதே மாதிரி ஆர்ஹெச்எஸில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி 0ன்னு ஆன்சர் கொண்டு வரீங்க. சரியா, நெக்ஸ்ட்டு லெக்ரான்ஜஸ் ஐடென்டிட்டி, இதுவும் இம்பார்ட்டன்ட். லெக்ரான்ஜஸ் ஐடென்டிட்டி, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் லெக்ரான்ஜஸ் ஐடென்டிட்டின்னு கொஷின் கேட்பாங்க. இதில் நாம் 4 வெக்டார்ஸ் எடுத்துக்க போகிறோம். 4 வெக்டார்ஸில் ஃபஸ்ட்டு 2 வெக்டாரோட கிராஸ், செகண்ட் 2 வெக்டாரோட கிராஸ் ப்ராடக்ட், இந்த 2 வெக்டார்ஸோட டாட் ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஏபிசிடின்னு 4 வெக்டார்ஸ் எடுத்துக்கணும். லெக்ரான்ஜஸ் ஐடென்டிட்டிக்கு நம்ம 4 வெக்டார்ஸ் எடுத்துக்கணும். ஏபிசிடி, ஏ கிராஸ் பி வெக்டார் டாட் சி கிராஸ் டி வெக்டார். இப்போ நம்ம ஏ டாட் நீங்கள் எடுத்துக்கோங்க, ஏ டாட் சி அண்ட் ஏ டாட் டி ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க எலிமெண்ட்ஸ், டிட்டர்மினண்ட்டோட ஃபஸ்ட்டு ரோவில் இருக்க எலிமெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஏ டாட் சி அண்ட் ஏ டாட் டி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் பி டாட் சி அண்ட் பி டாட் டி, இதுக்கு டிட்டர்மினண்ட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்,
எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். இதை நம்ம டாட் ப்ராடக்டில் சொல்லும்போது A dot B cross C cross D. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கிவன் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த டாட் ப்ராடக்ட்டையும் கிராஸ் ப்ராடக்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட் கேன் பி இன்டர்சேஞ்ச் இன் அ ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்டில் நம்ம டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஸோ அந்த கான்செப்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது டாட் அண்ட் கிராஸ் ப்ராடக்ட்டை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டாட்டும் கிராஸும் இன்டர்சேஞ்ச் ஆகிடுச்சா, டாட் இருக்க கிராஸ் இருக்க பிளேஸில் டாட்டு, டாட் இருக்க பிளேஸில் கிராஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன கிடைச்சிருச்சு, ஏ டாட் பி கிராஸ் சி கிராஸ் டின்னு கிடைக்குது. இதுக்கு நம்மளுக்கு வெக்டார் ப்ராடக்ட் ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, பி இன்ட்டு டி, பி டாட் டி இன்ட்டு சி அண்ட் பிசி பி டாட் சி இன்ட்டு டி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன். என்ன செய்ய போகிறேன், இங்கே என்ன இருக்குது, ஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் இருக்குது. இந்த 2 வெக்டார்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டில் கொண்டு வந்துடும். ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் இதை நம்ம எழுதிக்கிறோம், பி டாட் சி. அதே மாதிரியே ஏ வெக்டார் டாட் டி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் டாட் சி வெக்டார். இதை நம்ம ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷனில் எழுதும்போது என்ன கிடச்சிரும், பி அண்ட் சி. இந்த வேல்யூ எப்படி இருக்கும், டைகனல் வேல்யூஸாக இருக்குமா. ஸோ நம்ம டைகனல் வேல்யூஸை எழுதும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. சரியா. ஸோ லக்ரான்ஜஸ் ஐடென்டிட்டி உங்களுக்கு இப்போ 4 வெக்டார்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த 4 வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி டிட்டர்மினன்ட் ஃபார்மேஷனில் ஆன்சர் சொல்கிறோம். இதுக்கு நீங்கள் என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும், டாட் ப்ராடக்ட்டும் கிராஸ் ப்ராடக்ட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிற வேல்யூவை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரியா. நெக்ஸ்ட்டு A vector cross B vector, B vector cross C vector, C vector cross A vector equal to box ABC whole square. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நார்மல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். பாக்ஸ் இருக்குது அப்படின்னாவே நம்ம டாட் அண்ட் க்ராஸில் சொல்லுவோம் இல்லையா, ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் இருக்குது அப்படின்னா நம்ம ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்டில் இந்த வேல்யூவை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏ ஃபஸ்ட் வெக்டார் டாட் ரிமைனிங் இருக்குது 2 வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட். இப்போ நம்ம எகெயின் இந்த கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா. என்ன ஃபார்முலா, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாருக்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா, ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார்ன்ற ஃபார்முலா படிச்சிருக்கு இல்லையா. அதே கான்செப்டில் நம்ம இப்போ என்ன எடுத்துக்க போகிறோம், இப்போ கிராஸ் ப்ராடக்ட் இது எடுத்துக்கிறீங்க. இதில் ஃபஸ்ட்டு வெக்டார் அப்படியே எடுத்துக்கிறோம். இது ஃபுல்லாக பி கிராஸ் சி ஒரு வெக்டாரை எடுத்துக்கிறோம். A1 கூட நீ கன்சிடர் பண்ணிக்கோ. A1 வெக்டாராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவேன், A1 வெக்டார் டாட் ஏ வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் சொல்லுவோமா, A1 வெக்டார் டாட் ஏ வெக்டார் இன்ட்டு சி வெக்டார். அதே மாதிரி செகண்ட் ஒன் A1 டாட் C1 இன்ட்டு ஏ சொல்லுவோமா, அந்த கான்செப்டில் இது எழுதலாம். இது நம்மளுக்கு என்ன ப்ராடக்டாக இருக்குது, பாக்ஸ் ப்ராடக்டாக கிடச்சிருமா, இந்த வேல்யூ பாக்ஸ் ப்ராடக்டாக கிடச்சிரும். சரியா. அப்படி பாக்ஸ் ப்ராடக்டாக கிடைக்கும்போது இது என்னென்னு சொல்லலாம், பிசிஏ இன்ட்டு சி வெக்டார். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒன்று, இது ஃபுல்லாகவே 0 ஆகிடுமா, டாட் ப்ராடக்டில் இருக்குது. சேம் ப்ராடக்ட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அங்கே என்ன ஆகிடும், 0 எலிமெண்ட் ஆகிடும். ஒரே சேம் பாக்ஸ் ப்ராடக்டில் சேம் எலிமெண்ட்ஸே இருக்குது அப்படின்னா, சேம் வெக்டார்ஸே இருக்குன்னா அதோட வேல்யூ 0. ஸோ இந்த வேல்யூ மட்டும் இருக்கும். இது நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஏ வேல்யூவை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, ஏபிசி இன்ட்டு சி வெக்டார் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருது. சரியா. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூவை, இந்த ஃபுல் பாக்ஸோட வேல்யூ நம்ம ஏபிசி இன்ட்டு சின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன கிடச்சிருது, ஏ கிராஸ் பி டாட் சி வெக்டார்னு இருக்குது.
இதை நம்ம நியூ மெத்தடில் ஃபார்ம் பண்ணலாம். அது என்னென்னு சொல்லலாம், கிராஸ் ப்ராடக்ட் அண்ட் டாட் ப்ராடக்ட் இருக்கிறதுனால அகெயின் அதை நம்ம என்னென்னு சொல்லலாம், ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார்னு சொல்லலாம் பாக்ஸ். ஸோ இந்த 2 வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஏபிசி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற வேல்யூ கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு சம், ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி இன்ட்டு ஏ வெக்டார் ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ கிராஸ் சி. இதில் நம்ம ஃபஸ்ட்டு வெக்டார் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃபஸ்ட்டு வெக்டாரை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரியே கன்சிடர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெக்டார் நம்ம A1 கன்சிடர் பண்ணோன்னா ஃபார்மில் என்ன அப்ளை பண்ணோன்னா A1 டாட் சி இன்ட்டு ஏ. இங்கே A1 ப்ளேஸில் ஏ கிராஸ் பி இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஒன் என்னென்னு சொல்லலாம், A1 இன்ட்டு ஏ, A1 டாட் ஏ இன்ட்டு சின்னு சொல்லுவேன். A1 ப்ளேஸில் ஏ கிராஸ் பி இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாகவே நம்ம என்னென்னு சொல்லுவேன், இதில் என்னென்ன வேல்யூ இருக்குது, ஏ கிராஸ் பி டாட் சி இன்ட்டு ஏ இருக்குது. இங்கே ஏ கிராஸ் பி டாட் ஏ கிராஸ் சி இருக்குது. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 6.19 அண்ட் 6.20 உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி 21 இந்த 3 சம்ஸும் எக்ஸ்பேண்ட் பண்ணி சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறீங்கன்னு. நெக்ஸ்ட்டு சம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 6.22 ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ஏ கிராஸ் பி கிராஸ் சி அண்ட் ஏ கிராஸ் பி கிராஸ் சி. ஃபஸ்ட்டு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் இருக்க வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஒரு வெக்டார் ஆன்சராக கிடைக்கும். அதோட சி வெக்டாரை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது அனதர் வெக்டார் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இதுக்கு நம்ம ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு, ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் எடுத்துக்கும்போது செகண்ட் ஒன் ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், பி கிராஸ் சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பி கிராஸ் சி ரெண்டு வெக்டாரையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெக்டார் ஃபஸ்ட்டு ரோ ஐஜேகேன்னு எடுத்துக்குவேன். செகண்ட் ரோ பி வெக்டாரோட ஐஜேகேவோட கோஎஃபிஷியன்ட் 3 - 1 3. நெக்ஸ்ட்டு சி வெக்டார் 2 - 5 அண்ட் 1. இந்த வெக்டார்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இது நம்ம நார்மலாக மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒரு வெக்டார் கிடைக்குது. அந்த வெக்டாரை எடுத்துகிட்டு நம்ம ஏ வெக்டாரோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ வெக்டாரோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் அண்ட் பி கிராஸ் சி வெக்டாரோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு ரோ இந்த மெத்தடு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட் இருக்குது இல்லையா, இதை மெத்தடு சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் டைரெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஆன்சர் மட்டும் எழுதக்கூடாது, ஸ்டெப்ஸ் எழுதணும். இந்த மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் ஸ்டெப்ஸ் எழுதி தான் ஆன்சர் சால்வ் பண்ணணும். இந்த 2 வேல்யூஸ் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 நாட் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் 2 வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். நாட் ஈக்குவலாக இருக்குது, ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக சொல்லிடுறீங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அண்ட் டி வெக்டார் கிவன் இருக்குது. வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி அண்ட் ஏபி எல்ஹெச்எஸோ ஆர்ஹெச்எஸோ ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்குவேன், ஆர்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ப்ரூவ் பண்ணுவோம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே தான். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறீங்க. எல்ஹெச்எஸில் என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி சி கிராஸ் டி. ஸோ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பியோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ஒரு வெக்டார் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு சி கிராஸ் டியோக்கு ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், அதுக்கு ஒரு வெக்டார் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்குமே எகெயின் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, அப்போ ஒரு வெக்டார் கிடைக்குது. ஓகேவா? இதே மாதிரி நம்ம ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் பி வெக்டார் சி வெக்டார் அதே வேல்யூ கிடைக்குது. ஏபிசி வெக்டார் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். இதோட மீனிங் என்ன, ஏபிசிடி ஏபிசி ஏ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் பி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் சி வெக்டாரோட டி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் இதுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூவை சி வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணுவீங்க. சரியா? அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 28 கிடச்சிருக்கு. சி வெக்டார் 3j - k. அதே மாதிரி இங்கே ஏ வெக்டார்ஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஏ வெக்டாரோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் பி வெக்டார் ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் சி வெக்டாரோட ஐஜேகே கோஎஃபிஷியன்ட் எடுத்துக்கிறீங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு -12ன்னு கிடைக்கும். டி வெக்டார் 2i + 3j 5j + kன்னு கிடச்சிருக்கு.
இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு லைக் டேர்ம்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் -24 + 24j -40kன்னு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணணும், மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 2 வேல்யூஸை ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணிவிடுவோம். இந்த சப்டிவிஷன்லேயே 2 கொஷின்ஸ் இருக்குது. இந்த எக்ஸாம்பிள்லேயே 2 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. இது ரெண்டுக்குமே நீங்கள் மெத்தட் LHS ஒன்றே தான், LHS சேமாக தான் இருக்குது. RHSக்கு மட்டும் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து சம் சால்வ் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு கொஷினுக்கு செப்பரேட்டாக LHS RHS போடணும். செகண்ட் சம்க்கு LHS தேவையில்லை, ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். RHS மட்டும் செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம் 6.3. என்ன ஃபைனல் A வெக்டார், B வெக்டார் அண்ட் C வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் A cross B cross C and A cross B cross C வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வெக்டாரில் A வெக்டார் cross B வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா என்ன செய்வேன்? ஃபஸ்ட்டு IJK. A வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்குது? 1 -2 3. நெக்ஸ்ட்டு B வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன இருக்குது? 2 1 -2. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க. டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன், அது IJKல ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண A cross B யோட வேல்யூ ஃபஸ்ட்டு ரோவில், C வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் செகண்ட் ரோ, தேர்ட் ரோவில். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? -2i + 14j -22k. நெக்ஸ்ட்டு A cross B cross Cல B வெக்டார் அண்ட் C வெக்டாரை கன்சிடர் பண்ணுறோம், அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இந்த வெக்டாரோட A வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது A வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ், B வெக்டார் டாட் கிராஸ் C வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ், இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எகெயின் என்ன ஆன்சர் கிடைக்குது? டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும்போது இந்த வேல்யூ கிடைக்குது. சரியா? ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க, இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். ஃபார் எனி வெக்டார் A வெக்டார் ப்ரூவ் தட் I cross A cross I, J cross A cross J, K cross A cross K ஈக்குவல் டு 2A வெக்டார்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். A cross B cross Cக்கு டாட் ப்ராடக்டில் ஃபார்முலா படிச்சிருக்குமா? அது ஒவ்வொரு சம்முக்கும் நம்ம அப்ளை பண்ண போகிறேன். இப்போ என்ன இருக்குது? இது நம்ம டாட் ப்ராடக்ட் A வெக்டார் A1 I cap, A2 J cap அண்ட் A3 K கேப்பாக கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணும்போது நம்ம கிராஸ் ப்ராடக்டில் நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா? I டாட் I இன்ட்டு A அண்ட் I டாட் A இன்ட்டு I வெக்டார். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்குது. நெக்ஸ்ட்டு I கேப் டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது 1ன்னு ஆன்சர் வந்துடும். ரிமைனிங் இருக்க வேல்யூவில் I டாட் ஏன்னு கிடைக்கும். A வெக்டரோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது இதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? -A1I. அதே சேம் ஆன்சர் A1I கேப் மட்டும் கிடச்சிருக்கு. அதே மாதிரியே நம்ம செகண்ட் ஒன் எடுத்துக்க போகிறோம். செகண்ட் ஒன் இருக்க ஜே நம்ம கன்சிடர் பண்ணும்போது இங்கே J டாட் J, இங்கே J டாட் ஏன்னு கிடைக்குமா? ஸோ அந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும். ஒர்க் அவுட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? A -A2J கிடைக்கும். அதே மாதிரி தேர்டு ஒனுக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது 1 and 2 3 ஆட் பண்ணும்போது A வேல்யூஸ் A 3A இருக்குது. இந்த நெகட்டிவ் மைனஸ் எல்லாத்துலேயுமே இப்போ ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸில் எல்லாமே மைனஸ் காமன். இந்த வெக்டாரை நம்ம என்ன வெக்டார்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்? A வெக்டார். இதுலேருந்து செப்பரேட் பண்ணும்போது நம்மளுக்கு 2A வெக்டார்னு கிடச்சிருது. சரியா? இது இம்பார்ட்டன்ட் சம். இதில் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கணும்? இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ கன்சிடர் பண்ணுறோன்றது ஞாபகத்தில் வச்சுட்டு அப்படின்னா இந்த சம் போடுறது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு சம். A வெக்டார் மைனஸ் B வெக்டார், B வெக்டார் மைனஸ் C வெக்டார், C வெக்டார் மைனஸ் A வெக்டார். இது நம்ம நார்மலாக பாக்ஸ் ABCயாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? A வெக்டார் டாட் B cross C செய்வோமா? ஸோ அதே சேம் கான்செப்ட் தான்.
இங்கே மைனஸில் இருக்கிறதுனால பி கிராஸ் நார்மல் மல்டிப்ளிகேஷன் போடுவீங்க இல்லையா, பி கிராஸ் சி மைனஸ் பி கிராஸ் ஏ, சி கிராஸ் சி மைனஸ் சி கிராஸ் சி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சி கிராஸ் ஏ. இதில் சேம் வெக்டர்ஸ் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது 0 ஆகிடும். ரிமைனிங் வேல்யூஸ் இருக்குது. இது நம்ம அகெயின் ஏ டாட் பி ஒவ்வொரு டேர்ம்ஸோடு ஆட் பண்ணுறோம். இங்கே சேம் ப்ராடக்ட் சேம் வேல்யூவாக இருக்கிறது எல்லாமே 0 ஆகிடும். இது நம்ம என்னன்னு சொல்லலாம், ஏ கமா பின்னு எடுத்துக்குவோம். இதோட வேல்யூ 0. சேம் வெக்டார் எந்தெந்த டேர்ம்ஸில் இருக்கோ அந்த வெக்டார்ஸ் எல்லாமே 0 ஆகிடும். இங்கே ஏஏ இருக்குது, ஸோ 0. இங்கே பிபி இருக்குது 0. இங்கேயும் பிபி இருக்குது 0. ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட்டு டேர்மும் மட்டும்தான் 3 செப்பரேட் வெக்டார்ஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், இங்கே இருக்க பிளேஸ் இங்கே இருக்க ஏ வெக்டார் ஃப்ரண்ட்டுக்கு வரணும். ஸோ அப்படி வரும்போது 1 பிளேஸ் மூவ் 2 பிளேசஸ் மூவ் ஆகுது. ஸோ அதுக்கு மைனஸ் கிடைக்கும். சரியா, இங்கேருந்து 1 பிளேஸ் மட்டும் மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு மைனஸ், இன்னொரு பிளேஸ் மூவ் ஆகுதுன்னா 2 மைனஸ் வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இருக்குது. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் ஏபிசின்னு ஆகுது. இந்த 2 வேல்யூஸும் கேன்சல் ஆகும்போது நம்மளுக்கு ஃபைனலாக 0ன்னு ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு 4th சம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா. 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வெக்டார்ஸ் கிராஸ் ப்ராடக்ட்டும் எல்ஹெச்எஸில் இருக்க கிராஸ் ப்ராடக்ட்டு ஆர்ஹெச்எஸில் இருக்க டாட் ப்ராடக்ட்லாம் செக் பண்ணி ஆன்சர் சொல்லணும். இது நம்மளுக்கு ஈஸியானது தான். ஃபஸ்ட் ஏ கிராஸ் பி வேல்யூ வெக்டாரில் கிடைக்குது. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பியோட சி வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுக்கு அனதர் வெக்டார் கிடைக்குது. இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதுங்க, ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் பி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் எழுதிட்டு ஏ டாட் சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அதோட பி வெக்டாரை மல்டிப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் பி வெக்டார் டாட் சி வெக்டார் வேல்யூ டாட் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. அதோட ஏ வெக்டார் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனு தேர்ட் ஈக்குவேஷனு சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு லைக் டேர்ம்ஸ் லைக் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த அடிஷன் சப்ராக்ஷனில் மிஸ்டேக் இல்லாமல் போடுங்க. போடும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் -19i -34j அண்ட் 29k கிடைக்குது. இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷனை 4ஆகவும் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோமா, இது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு சேம் ஆன்சர் கிடைக்குதுன்னு செக் பண்ணுறோம். எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது. ஸோ வெரிஃபை பண்ணிட்டோம். அதே மாதிரி செகண்ட் சம் போடலாம் இல்லையா. இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்வேன், பி கிராஸ் சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இந்த வெக்டாரோட ஏ வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸில் ஃபஸ்ட்டு ஏ டாட் சி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். இதுக்கு ஒரு ஸ்கேலார் நம்பர் கிடைக்கும். இதோட மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு வெக்டார் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஏ டாட் பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஏ டாட் பி ஃபைண்ட் அவுட் பண்ணதும் ஒரு ஸ்கேலார் கிடைக்கும். அதோட சி வெக்டார் மல்டிப்ளை பண்ணுவீங்க. இந்த 2 வெக்டார்ஸையும் சப்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஆர் 4. இது ஈக்குவேஷன் 2, இது 3, அகெயின் இது 4 நான் கன்சிடர் பண்ணோம்னா 1 4 ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் கொடுத்துடலாம். சரியா. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்பவே ஈஸியானது தான். நாம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு கேர்ஃபுல்லாக சம் சால்வ் பண்ணணும். ஓகேவா. ஸ்கேலர் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் மிஸ்டேக் இல்லாமல் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்ட் ஆன்சர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 5th சம். ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஏ கிராஸ் பி அண்ட் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏ கிராஸ் சியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த 2 வெக்டார்ஸையும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். சரியா. ஃபஸ்ட் ஏ கிராஸ் பி, அப்புறம் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பியோட வேல்யூ அண்ட் ஏ கிராஸ் சியோட வேல்யூ. இந்த 2 வெக்டார்ஸ்க்கும் நம்ம என்ன செய்கிறோம், டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன செய்யலாம், ஐ டாட் ஐ 1 ஆகிடும் -40, ஜே டாட் ஜே 1, 9 3s are -27, 7 -7 இந்த வேல்யூஸில் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். தட் இஸ் -74. நெக்ஸ்ட் 6th சம். ABCD are coplanar.
then show that the a vector cross b vector c vector cross d vector equal to 0. இப்போ நம்ம இதுக்கு என்ன செய்ய போகிறோம், இது நம்ம ஆல்ரெடி ஒரு தியரமில் படித்தோம். தியரம் ஒரு ப்ரூஃபில் இருக்குது, ப்ரூவ் தட்டுன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நம்ம மெமரியில் வச்சுக்கணும். ஏ சி டி இன்ட்டு பி, இதுக்கு நம்ம இது ஒரு வெக்டராக எடுத்துகிட்டு நம்ம சம் சால்வ் பண்ணோம் இல்லையா, அதுக்காக இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாகவே நீங்கள் படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சம் போடுறது ஈஸி, எக்ஸாம்பிள் சம்மாக இருக்கும். சரியா? இந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ணும்போது ஏபிசிடி கோப்ளனர் வெக்டர்ஸ், அப்போது ஏசிடி கோப்ளனராக இருக்குது, பிசிடி கோப்ளனர். அப்போ ஏசிடியோட பாக்ஸ் வேல்யூ 0 அண்ட் பிசிடியோட பாக்ஸ் வேல்யூ 0. ஸோ டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு என்னென்னு கிடச்சிருது, 0 வெக்டார். ஸோ இந்த சம்மில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி ஈக்குவல் டு, இந்த வேல்யூவை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க, படித்து வச்சுக்கணும், மெமரியில் இருக்கணும். ஏசிடி இன்ட்டு பி, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பிசிடி இன்ட்டு ஏ. ஓகேவா? ஏவை எடுத்துகிட்டு சிடி இன்ட்டு பி எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன இருக்குது, ஏசிடி பிசிடி, பி எடுத்துகிட்டு செய்யும்போது பிசிடி இன்ட்டு ஏவாக இருக்குது. ஸோ மைண்டில் நல்லா செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சம். நெக்ஸ்ட்டு 7th சம், ஏ வெக்டார் பி வெக்டார் அண்ட் சி வெக்டார் கிவன். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டாரோட வேல்யூ எல் இன்ட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் எம் இன்ட்டு பி வெக்டார் ப்ளஸ் என் இன்ட்டு சி வெக்டாராக இருக்குது. தென் ஃபைண்ட் எல்எம்என் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், பி கிராஸ் சி வேல்யூ and then a cross b cross c ஓட வேல்யூ, இது நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் வேல்யூவில் ஏ வெக்டார் பி வெக்டார் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டாரை செப்பரேட் பண்ணுறோம். இங்கே ஐ வெக்டார் இருக்கா, ஸோ எல் ப்ளஸ் 2m ப்ளஸ் 3n இன்ட்டு ஐ கேப். நெக்ஸ்ட்டு ஜே வேல்யூ 2l plus minus m plus 2n j cap. Next k cap find out பண்ணுமா, 3l m n அதோட அடிஷன். ஸோ நம்மளுக்கு a cross b cross cக்கு ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், ஒரு வெக்டர் ijkல இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் ijk இருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, ஐ கேப் கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன், ஜேயோட கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம ஒவ்வொரு வேரியபிளாக சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கோம், லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூவை எலிமினேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபோர்த் ஈக்குவேஷனில் நம்ம எல் வேரியபிளை எலிமினேட் பண்ண போகிறோம். எலிமினேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு தேர்டு ஈக்குவேஷனோட 2வை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, டோட்டல் ஈக்குவேஷனையுமே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்புறம் எலிமினேட் பண்ணும்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆகிருக்கு, ரிமைனிங் சிம்பிள்ஸ் சேஞ்ச் ஆகுமா, 5m 4n அண்ட் 38. ஓகேவா? எல் வேரியபிள் கேன்சல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் எடுத்துகிட்டு எலிமினேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 3 and 5 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உள்ள ஈக்குவேஷனை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 6m 9n 33ன்னு கிடைக்கும். இதில் நம்ம எல் வேரியபிள் எலிமினேட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் m and nல். ஓகேவா? இங்கே எலிமினேட் பண்ணும்போது நம்மளுக்கு எகெயின் என்ன ஆன்சர் கிடைக்குது, ஒரு m and n வேரியபிளில் ஈக்குவேஷன் கிடைக்குது. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் எகெயின் நம்ம சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது, என்னோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு n வேல்யூவை 6th ஈக்குவேஷன் ஆர் 7th ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு எம்மோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். m and n ஃபஸ்ட் 3 and 4 எதுலையாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு l வேல்யூ 0, m வேல்யூ 10 and n ஈக்குவல் டு -3ன்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு if ABC
ABC are 3 unit vectors. B and C are non-parallel and A cross B cross C equal to 1 by 2 B vector. இதில் நம்ம யூனிட் வெக்டர்ஸ்னு கண்டிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா தெரியும். A டாட் C இன்ட்டு B, A டாட் B இன்ட்டு C, இந்த ஃபார்முலா தெரியும். அதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதில் B வெக்டரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம B கேப், இதோட வேல்யூ 1/2 B கேப் ப்ளஸ் 0 C கேப்னு இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஃபார்முலாவில் படித்தது A டாட் C B கேப் மைனஸ் A டாட் C C கேப். கோஎஃபிஷியன்ட்ஸ் ஈக்குவல் பண்ணும்போது B கேப்போட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு A டாட் C ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்குது. டாட் ப்ராடக்டில் நம்ம காஸ் தீட்டா சொல்வோமா, A மேக்னிடியூட் A மேக்னிடியூட் C காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்குது. இது எல்லாமே யூனிட் வெக்டர்ஸ்னு சொன்னதுனால நம்மளுக்கு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 1/2ன்னு கிடைக்குது. அந்த காஸ் தீட்டாவோட வேல்யூ தீட்டாவோட வேல்யூ π/3 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.